ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இனி வருகிற ஞாயிற்றுக்கிழமை 2025 நாம் பிரவேசிக்கும் போகும் பொழுது அதில் தான் வரும். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு பேசுகிற ஒரு விசேஷமான காரியத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58 அதிகாரம் 8 வசனத்தினுடைய பிற்பகுதி. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பிறகு இருந்து காக்கும். உனக்கு பின்னாலே இருந்து அது காக்கும். கர்த்தர் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஒரு விசேஷமான நன்மையினால் நிரப்பும்படி ஆரம்பிக்கிறார். அந்த வெளிச்சம் என்று ஆண்டவர் ஆரம்பித்து உன் சுக வாழ்வு என்று மத்தியில கொண்டு வந்து மகிமை என்று கடைசியில் அந்த வசனத்தை நிறைவு செய்கிறார். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவருடைய வெளிச்சம், உன் சுகவாழ்வு, அவர் மகிமை. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம், நம்முடைய சுகவாழ்வு. அநேகர் காத்திருக்கிறது அதுதான். என் சுகவாழ்வு எப்பொழுது? நான் இழந்து போன வாழ்க்கை எப்பொழுது? நான் இழந்து போன ஆசீர்வாதம் எப்பொழுது? நான் இழந்து போன சுகம் எப்பொழுது? நான் இழந்து போன என் பலன் எப்பொழுது? நான் இழந்து போன என் ஆரோக்கியம் எப்பொழுது எனக்கு கிடைக்கும்? நாம் நம்மை தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் தேடும் பொழுதுதான் கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். ஏன் அப்படி சொல்லுகிறார்? அந்த வசனத்தினுடைய முற்பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அது இப்படியாக சொல்லுகிறது: அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. நம் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை விடியற்கால வெளிச்சம் போல, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் தோன்றி. இதுவரை நம்முடைய வாழ்க்கை இருளில் இருந்திருக்கலாம். இதுவரை நம்முடைய வாழ்க்கை சோதனை நிறைந்ததாக இருந்திருக்கலாம். எப்பொழுது விடியல் வரும் என்று காத்திருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வியாதிசர்கள் எப்பொழுது விடியும் என்று நினைப்பார்கள். மாலை வந்துவிட்டால் எப்பொழுது விடியல் வரும் என்று காத்திருப்பார்கள். என் வியாதி எப்பொழுது சுகமாகும் என்று காத்திருப்பார்கள். கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் விடியற்கால வெளுப்பு போல உன் வெளிச்சம் உதிக்கும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நமக்கு கொடுக்கும்படி அவர் ஜாக்கிரதை உள்ள கர்த்தராக இருக்கிறார். அதனால்தான் நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. அது அவ்வளவுதான், முடிந்தது, இனி அது துளிர்க்காது என்று நினைக்கிற நினைவுகளை கர்த்தர் மாற்றி உன் சுக வாழ்வு துளிர்க்கும், அது சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஏன் ஆண்டவர் அப்படி துளிர்க்கும் என்று சொல்லுகிறார் என்றால், நம்பிக்கையற்ற நிலையில் இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இனி என் வாழ்க்கையில் ஒரு நன்மை வருமா? இனி என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வருமா? இனி என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை வருமா என்று காத்திருக்கிற ஒரு ஜனக்கூட்டம். வேதத்தில் அப்படி யார் காத்திருந்தார்கள்? நிறைய பேர் காத்திருந்தார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டர், குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், நகோமி. நகோமி இஸ்ரவேல் தேசத்திலிருந்து புறப்பட்டு மோவாப் தேசத்திற்கு போகும் பொழுது புருஷன் இருக்கிறார்,
2 ஆண் பிள்ளைகளோடு தான் போகிறார். நகோமி அங்கே போய் தன் பிள்ளைகளுக்கு பெண் கொண்டு தன் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்த பின்பு அடுத்தடுத்து இழப்புகள் அவளுக்கு நேரிடுகிறது. கணவன் இறக்கிறார், பிள்ளைகள் 2 பேரும் இறக்கிறார்கள். இப்பொழுது அந்த வீட்டில் 3 விதவைகள் இருக்கிறார்கள். She couldn't bear the sorrows. அவள் தன் துக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் விசாரிக்கிறார். மோவாப் தேசத்தில் நான் வந்து இப்படி என் நிலைமை ஆகிவிட்டது, எகிப்து தேசத்துல எப்படி இருக்கிறது, இஸ்ரவேல் தேசத்தில் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் விசாரிக்கிறார். இஸ்ரவேலை குறித்து ஜனங்கள் சொல்கிறார்கள், இஸ்ரவேலை கர்த்தர் சந்தித்தார், இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், இப்பொழுது அங்கே வேளாண்மைகள் உண்டாயிருக்கிறது. அவளுக்குள் ஒரு நம்பிக்கை, நான் என் தேசத்திற்கு போனால் ஒருவேளை ஆகாரமாவது எனக்கு கிடைக்கும், நான் என் தேசத்திற்கு போனால் என் வயல் நிலங்களை விற்றாவது நான் சாப்பிடுவேன், நான் என் தேசத்திற்கு போனால் அங்கே என் தேவன் ஜனங்களை சந்தித்திருக்கிறார் அல்லவா, எனக்கும் அது ஏதாகிலும் ஒரு நன்மை உண்டாகும், பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் புறப்படுவதற்கு ஆயத்தமாகிறார். அவள் துக்கத்தின் உச்சகட்டம், அவள் துக்கத்தின் அந்த உச்சத்தில் இருக்கிறார். 2 மருமகளை அழைக்கிறார், ஓர்பாலையும் ரூத்தையும் அடைத்து அவர்களுக்கு சொல்லுகிறார், எனக்கு குழந்தை அவ்வளவுதான், வயதாகிவிட்டது, நீங்கள் போய் ஒரு புருஷனை தெரிந்து கொண்டு உங்கள் நல்ல வாழ்க்கையை வாழுங்கள், இனி என்னுடைய வாழ்க்கையில சுகம், இனி என்னுடைய வாழ்க்கையில துளிர் வராது, அவ்வளவுதான், முடிந்தது, நான் பட்டு போன மரமாகி இருக்கிறேன். ரூத் அவளை விடாமல் பிடித்துக் கொள்ளுகிறார். நீங்கள் அந்த சம்பவம் முழுவதும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த ரூத் நகோமியோடு ஒட்டிக்கொண்டே இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து விடுகிறார். இஸ்ரேல் தேசத்துல ரூத் நகோமியோடு தங்கி இருக்கிறார். நடந்தது என்ன? அந்த ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டாமா? அவளும் என்னை போல பட்டுப்போன மரமாக இருக்க வேண்டுமா? அவர்களுடைய வாழ்க்கை துளிரடைய வேண்டாமா என்று சொல்லி அவளுடைய வாழ்க்கை துளிரடைவதற்காக அவள் பிரயாசப்படுகிறார். அந்த பிரயாசத்தின் பலன்தான் போவாஸ். போவாஸ் சொல்லுகிறான், மகளே, உனக்கு உன்னுடைய முந்தின செய்கையை பார்க்கலும் பிந்தின செய்கை எனக்கு பிடித்திருக்கிறது, உன் நீதி விளங்க பண்ணப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் சொன்னா, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்னாலே போகும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பிறகு இருந்து உன்னை காக்கும். நகோமி சொல்லுகிறான், கசந்தவள் என்று நான் கசந்து போனேன், மாறா என்று நடையுங்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் துளிர் வரும் என்று எதிர்பார்த்தாளா? அவள் வாழ்க்கையில இனி ஒரு ஆசீர்வாதம், இனி ஒரு செழிப்பு அந்த குடும்பத்தில் உண்டாகும் என்று எண்ணி இருந்தாளா? இல்லையே. ரூத்தின் மூலமாய் கர்த்தர் அந்த வாழ்க்கையை துளிரடைய செய்தார். வேதம் சொல்லுகிறது, இந்த ரூத் போவாசை திருமணம் செய்த பொழுது அவள் ஒரு குமாரனை பெறுகிறார். ஓபேத், பாரேஸ், இப்படி அந்த வம்ச வழிகளை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஒரு மகனை பெறுவாளா? ஒரு மகன் எனக்கு கிடைப்பானா? அல்லது ஒரு குழந்தை பாக்கியம் என் வம்சத்திற்கு உண்டாகுமா என்றெல்லாம் ஏங்கி கொண்டிருந்த அவள் அந்த குழந்தையை தன் மடியிலே போட்டு வளர்க்கும் தாயானா. நகோமி அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கிற அந்த காரியத்தில் அவளை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உண்மையாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை கசந்துதான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மாறா போன்ற அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நீ எதெல்லாம் தேவனை விட்டு விலகி போன பொழுது இழந்து போனாயோ, எதெல்லாம் தேவனை விட்டு விலகும் பொழுது இழந்தாயோ, அதெல்லாம் திரும்ப கொடுக்கிற கர்த்தர் உன் சுக வாழ்வை துளிர்க்கப்படுகிறவர்.
சிலர் நாம் பார்க்க முடியும், ஜெபிப்பார்கள், பெரிய தேவ தூதர்களைப் போல் அவர்கள் தங்களை எண்ணிக்கொள்வார்கள். தங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை வைத்து தாங்கள் பெரிய தேவ தூதர்களைப் போல, மனிதர்கள் அல்ல. ஹியூமனிக்கல் பர்த் கிடையாது, நேர ஏஞ்சலிக்கல் பர்த். நேர அங்கிருந்து கீழே இறங்கி வந்துட்டார். அப்படி என்ற உணர்வு. மற்றவர்களை எல்லாம் தான் என்னமோ தேவனோடு சஞ்சரிப்பதைப் போல, மற்றவர்களெல்லாம் குறைவாய் இருப்பதைப் போல எண்ணுவார்கள். அப்படித்தான் இஸ்ரவேலில் நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவருடைய ஜெபங்களை கேட்கவில்லை என்பதுதான் பரிதாபம். எந்த ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறானோ அவருடைய ஜெபத்தை கர்த்தர் அருவருக்காமல் கேட்கிறார். அது நீதியாக எண்ணப்படுகிறது. அந்த நீதி அவனுக்கு முன்னாலே கடந்து செல்ல பண்ணுகிறார். தேவனுடைய மகிமை, அதனால உண்டாகிற தேவனுடைய மகிமை அவனுக்கு பிறகே நின்று காக்கிறது, தீமை அணுகாதபடி. இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உண்மையாய் நாம் ஜெபிக்கும் பொழுது, உத்தமமாய் நாம் ஜெபிக்கும் பொழுது, உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் வியாதிப்பட்டிருந்தேன், என்னை பார்க்க வந்தவன் என்னை விசாரிக்க வரவில்லை, எனக்கு விரோதமாய் இடமே நிற்க வந்தான். தாவீதுக்கு ஒரு பெரிய போராட்டம். அப்சலோம் ராஜ்யத்தை பிடித்துக் கொண்டார். இப்பொழுது தாவீது அந்த ராஜ்யத்தை விட்டு விலகி வனாந்திரத்துக்கு போகிறார். By walk, he is going with his people for an exile. ஒரு சிறையிருப்பை போன்ற ஒன்றிலே அவன் புறப்பட்டு போகிறான். தன் அரண்மனைகளை விட்டு, தன் மறுமனையாட்டிகளை விட்டு அவன் புறப்பட்டு கால் போன போக்கில ஊரே மலை அந்த பகுதிக்கு கடந்து செல்லுகிறான். ஒலிவ மலை பகுதியில அவன் நடந்து போகிறான். அப்பொழுது வந்த ஒரு சிமே என்கிற ஒரு மனிதன் அவனை தூஷிக்கிறார். கெட்ட கெட்ட வார்த்தையில் தூஷிக்கிறார். பேலியாளின் மகனே, இரத்த பிரியனே, பார், சவுலுடைய இரத்தப்படி உன்னிடத்தில் கேட்கப்படுகிறது. சவுலுக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லை. சவுல் இவனுடைய மாமனார். அவன் செத்ததுக்கு இவன் காரணம் கிடையாது. ஆனா இந்த சிமையை தூஷிக்கிறான். அப்பொழுது அவனோடு கூட இருக்கிற படை வீரர்கள் சொல்லுகிறார், ஒரு அடியில் அந்த நாயை வெட்டி போடுகிறோம். தாவீது சொல்லுகிறான், விட்டு விடுங்க, கர்த்தர் அவனை கொண்டு என்னை தூஷிக்க வேண்டும் என்று அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இந்த சிறுமையை பார்த்தாவது கர்த்தர் எனக்கு இறங்குவார். அவன் அதையும் நன்மையாக மாற்றிக்கொண்டான். அவன் போகிறான் போகிறான் போகிறான், பலன் போக மட்டும் அழுகிறான். அழுததோடு மாத்திரமல்ல, தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தவும் அவனுக்கு தெரிந்தது. He strengthened himself with the Lord, the presence of the Lord. When we are suffer more, நாம் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் பாதிக்கப்படுவோமே ஆனால், don't blame the people, don't blame the enemies, don't blame the friends and circles and families. You just stay in the presence of the Lord for a quiet minutes, quiet time. Then you will receive the power of the Lord that comforts you. He will take all your sorrows from your heart and He put some joy in your heart. தேவன் எல்லா துக்கங்களையும் எடுத்துவிட்டு ஒரு மகிழ்ச்சியை உனக்குள்ளே கட்டளையிடுவார் அல்லவா? தேவ சமூகத்தில் நம்மை திடப்படுத்திக் கொள்ள, பலனை பெற்றுக்கொள்ள அறிந்து கொள்ளுவோம். தாவீது தனக்கு வந்த நெருக்கடிகள் எல்லாம், அவன் நெருக்கடியை பார்க்கவில்லை, நெருக்கடிக்கு நடுவில் தன்னோடு கூட இருக்கிற கர்த்தரை பார்த்தான். மோசே தனக்கு வந்த நெருக்கடிகள், தன் ஜனங்கள் எல்லாம் எழுப்பி அவனை குறித்து முறுமுறுத்து கல்லெறியும்படி முற்பட்டு கல்களை தூக்கி அவன் மேல் எறியும்படி வந்த பொழுது, he never ever go run away from the people, those who are against him. He never ever go and hide himself
But Moses kneeled before the Lord, and he himself humbled before the Lord. Immediately, the presence of the Lord covers the glory of the Lord seen in the temple, in the tabernacle. Then God speaks to Moses. Moses, why? What happened? அவர் ஒரு மனிதனோடு பேசுவதை போல பேசினார். மோசே, உனக்கு என்னப்பா நடந்தது? Who blamed you? Who condemned you? Who stand against you? Moses, I am with thee. I am with thee. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அல்லவா? மோசே தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். திடப்படுத்திக் கொள்ளுகிறது என்றால் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் காத்திருப்பது, அவர் மகிமையின் பிரசன்னத்தால் நிரப்பப்படுவது. அந்த மகிமை நம்மை காக்கும். Whatever the evil that against us, it shall not touch, because of the presence of the Lord that covers you and your families and your people and your beloved. When you pray unto the Lord, தேவனை நோக்கி நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உன்னோடு கூட இருப்பார். He never ever leave you. உன் சுக வாழ்வு துளிர்க்கும், சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் சுக வாழ்வு துளிர்த்து மேன்மை அடைவீர்கள், சோர்ந்து போகாதிருங்கள். பிகாஸ் ஏன் தெரியுமா? நம் இரட்சகர் நம் அருகில் இருக்கிறார். நம்ம இப்ப நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் பாருங்கள். மனிதர்கள் ஒரு பக்கம் தூஷிக்கத்தான் செய்வார்கள். தூஷிக்கிறவர்கள் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்கும். ஊழியத்தில் நிறைய பேர் எழும்புவார்கள். எதிரடையாக நிறைய உலக மனிதர்கள் எழும்பி நம்மை தூஷிப்பார்கள். They curse us. They split before us. They mock us. Don't afraid about the people, those who are all speaks against you. Just to stand with the Lord, just to stand in the presence of the Lord, just to seek the God's face, then everything will disappear like a snow. பனியை போல எல்லாம் மறைந்து போய்விடும் நாம் தேவனோடு இருந்தார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் தளர்ந்து இருக்கிறாயா? சோர்ந்து போயிருக்கிறாயா? நம்பிக்கை இழந்து இருக்கிறாயா? உன்னை சூழ்ந்து இருக்கிற காரலை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இதோ இருள் பூமியையும் காரல் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். இருள் சூழ்ந்து கொள்ளட்டும், அது பூமியை சூழட்டும், அது ஜனங்களை சூழட்டும், பட் இட் வில் நாட் அஃபெக்ட் யூ. ஏன் தெரியுமா? நம்முடைய இரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். He is with us. He stands with us. He spoke to us. He fulfilled the promise that he had given to us. Whatever the people may say, don't bother. உன்னை குறித்து ஜனங்கள் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீர்கள். உலக மனிதர்கள் வருவார்கள், ரட்சிக்கப்படாத மனிதர்கள் வருவார்கள், கர்த்தரை அறியாத மனிதர்கள் வருவார்கள், உன்னை தூஷிப்பார்கள். கவலைப்படாது. உனக்கு முன்பாக காரியம் முழுவார்கள், கவலைப்படாதீர்கள். எப்படி? ஐயோ பாஸ்டர், எப்படி இதெல்லாம் சகித்துக் கொள்ள முடியும்? இயேசு நம்மை பார்த்து சொல்வார். நாம் ஆண்டவரிடத்துல எப்படி ஆண்டவர் இதெல்லாம் சகித்துக் கொள்ள முடியும்? இயேசு சொல்வார், நான் சகித்தேன், நீயும் சகித்துக்கொள். நான் அதை சகித்துக் கொண்டேன், நீயும் சகித்துக்கொள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடி வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது மாத்திரம் கர்த்தரை தேடுவது அல்ல, எக்காலத்திலோ. தாவீது இடத்துல எனக்கு ரொம்ப பிடித்தது, மோசேயின் இடத்துல எனக்கு ரொம்ப பிடித்தது, எப்பொழுதெல்லாம் சமயம் வாய்க்கிறதோ வாய்க்கவில்லையோ தேவ சமூகத்தில் இருப்பார்கள், அந்த பிரசன்னத்தில் காத்திருப்பார்கள். They tasted the presence of the Lord. They know
the great blessings in the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர் பாதத்தில் அமர்ந்தார், காத்திருந்தார்கள், செபித்தார்கள், அவர் முகத்தை தேடினார்கள். அவர்கள் சோர்ந்து போகவே இல்லை. மீரியாம் அவனுக்கு விரோதமாக எழும்பின பொழுது கூட அவன் சோர்ந்து போகவில்லை. ஆகான் அவனுக்கு விரோதம், அங்கே தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் அங்கே ஒரு கூட்டம் எழுப்பினது கூட சோர்ந்து போகவில்லை. ஏன்னா கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்த அவளுக்கு தெரிந்திருந்தது. இந்த காலை வேளையில ஏதோ ஒரு சம்பவத்து நிமித்தம், ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் நீங்கள் குழம்பி சோர்வடைந்து இருக்கிறீங்களா? ஒன்றுமில்லை. நீங்க அமைதியா போய் எதை பற்றியும் பேசாமல், யாரை பற்றியும் குறை சொல்லாமல், எதை பற்றி யோசிக்காமல், ஜஸ்ட் ஸ்டே இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். அமைதியாக தேவ சமூகத்தில் அப்படியே உட்கார்ந்து அவர் பிரசன்னத்தை மாத்திரம் உணருங்க. அந்த கவலை எல்லாம் மாறிவிடும். தேவன் உங்களை பலப்படுத்துகிறதை காண்பீர்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் அறிவார்கள், காண்பார்கள். அற்புதம் நடக்கும். தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு என்ன பேசுகிறாரோ அது அப்படியே நடந்து விடுகிறது பார்க்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில நாங்கள் எங்கள் சபையில் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்தி கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்ல சொன்னார். என்ன சொல்ல சொன்னார்? ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்போ நான் பிரியாணி செய்வது, நான் எப்போ வீட்டுக்கு போய் எப்போ பிரியாணி செய்வது இழுத்துட்டால், நேரம் எடுத்துட்டால், ஐயோ எனக்கு பிரியாணி செய்கிற நேரமெல்லாம் போயிருமே, அப்படி ஆயிருமே இப்படி ஆயிருமே நீ யோசித்து கொண்டிருந்தால், எனக்கு தெரியாது, அப்படி யாராவது யோசித்து கொண்டிருந்தால் உங்கள் பிரியாணி இன்றைக்கு புகைவிட்டு விடும் என்று சொல்லி, அதற்கப்புறம் நான் வேற செய்திக்கு போயிட்டேன். இதை திடீரென்று ஆண்டவர் சொல்ல சொன்னால் நான் சொல்லிவிட்டேன், அவ்வளோதான். உடனே ஒரு 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 2 மணி நேரம் நான் ஆராதனை முடித்து நான் வீட்டுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து எனக்கு ஒரு வீடியோ அனுப்பி வைக்கிறார்கள். அதில் சொல்லுகிறார்கள், பாஸ்டர் எப்படி உங்களுக்கு தெரியாது, ஒரு சகோதரி அவங்க சர்ச்சுக்குள்ள உட்காந்துட்டு நான் பிரியாணி செய்யணும், என் மச்சனை வந்துடுவார், என் வீட்டுக்கார் வந்துடுவார், 1 மணிக்கு வந்துடுவாங்க சாப்பிட, நான் இங்கேருந்து போய் ஒரு பிரியாணி செய்யணுமே, எப்படி லேட் ஆயிருமே அப்படின்னு சொல்லி அவங்க அதையும் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் பிரியாணி செய்த பொழுது எப்பொழுதும் நல்லா செய்கிறவர் இன்றைக்கு ஒரு 5 மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டு எல்லார் வாயிலிருந்து புகையாய் வந்திருக்கிறது. காரம் தாங்க முடியல. எல்லாம் அந்த வீடியோ, அந்த சாப்பாடை போட்டு சாப்பிடும் போது உசுன்றதை வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், எண்ணங்களை சிதறவிடாது. அவர் பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது கண்டதை யோசிக்காதவங்க. அதனால் பிரியமானவர்களே, நடந்தவைகளையே எண்ணிக்கொண்டிராமல் தேவ பிரசன்னத்தில் உட்காருங்கள். அவர் பிரசன்னம் உங்களை நிரப்பும், மாற்றத்தை காண்பீர்கள். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன் நித்திய பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த காலை வேளையில் வந்த பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். இந்த செய்தியின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சிலர் கால் செய்து இந்த செய்தியின் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள். திருச்சபையாரும் இதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் இன்னும் ஜனங்களை ஆசீர்வதித்து உமக்குள் கட்டி எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதி பலவீனங்களுக்கு விளக்கும், வியாதி கொள்ளை நோய்களுக்கு கர்த்தர் விளக்கும். பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகை பிரசன்னம் கொடுக்கட்டும். சத்துருடைய சகல திட்டங்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். தேவ கிருபை பிரசன்னம் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.